ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம துரந்தர் சீரிஸ்ல அடுத்ததா பார்க்க போறிய மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர், அதாவது மாடல் கொஸ்டின் பேப்பர்ல எத்தனாவது மேக்ஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ல 29வது மாடல் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா, இந்த 29வது மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். கூடவே வந்து நீங்களும் சால்வ் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் நீங்க வந்து ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா, இது ஒரு கொஸ்டின் பாக்குறீங்கன்னா அந்த கொஸ்டின் நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா, சால்வ் பண்ணிட்டு உங்களால அதை வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண முடியாது, எவ்வளவு டைமிங்குள்ள சீக்கிரமா நீங்க ஆன்சர் பண்றீங்கன்றதையும் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி நீங்க இதுல கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் தானே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ நான் ஆன்சரிங்க மார்க் பண்ணிட்டு போறேன். எப்படியும் நீங்க அதே மாதிரி பாஸ் பண்ணிட்டு கூட ஒரு கொஸ்டினா சொல்யூஷன் வந்து பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா, சரி பார்க்கலாமா? சரி, மொதல் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன்ல நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் வந்துட்டே இருக்கு, ரொம்பவே ஈஸி தான். சரிங்களா, சிம்பிளிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண போற ரூல் வந்து போர்ட்மஸ் ரூல். சரிங்களா, போர்ட்மஸ் ரூல் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ட்மஸ் ரூல் ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட், ஓன்றது நம்மளுக்கு வந்து ஆர்டர், அதாவது ஆஃப் அது மாதிரி வரது நம்ம சால்வ் பண்ணுவோம். டின்றது டிவிஷன், எம்ன்றது மல்டிபிளிகேஷன், ஏன்றது அடிஷன், எஸ்ன்றது சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா, இதுல நம்மளுக்கு எந்த இடத்துலயும் பிராக்கெட்டும் இல்லை, ஆஃபும் எதுவும் இல்லை, ஆர்டர்லயும் எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டிவிஷன்ல இங்க இருக்குது, அடுத்தது பாருங்க மல்டிபிளிகேஷன்ல இங்க இருக்கு. ஸோ நம்ம டிவிஷனும் பார்க்கணும், மல்டிபிளிகேஷன் பார்க்கணும், அப்பதான் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பார்க்கணும். சரிங்களா, சரி சால்வ் பண்ணலாமா? சரி பாருங்க, நான் எதை எப்படி பிரிச்சுக்கிறேன்னா, இது ரெண்டுத்தையும் தனியாகவும் இது ரெண்டுத்தையும் நான் இப்படி தனியாகவும் பிரிச்சுக்கிறேன். ஓகே, நான் பிராக்கெட் வந்து சூஸ் பண்ணிடுறேன், ஏன்னா நம்மளுக்கு வந்து சென்டர்ல பிளஸ் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியா வந்து ஒர்க் அவுட் பண்ணும் போது வந்து அது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாது. சரிங்களா, சரி ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, 2 × 3 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 6ன்னு வரும். ஓகேங்களா, 2 × 3 6 தான். புள்ளி எங்க வைக்கணும்னா, எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்க. இங்க 1 2, இந்த இடத்துல 1, மொத்தமா எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னா இங்க 2 இங்க 1, மொத்தம் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப 3 ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். இப்ப இது 1, இங்க புள்ளி வைக்கிறதுக்கு 0 0. ஓகேங்களா, அப்ப 3 ஸ்தானம் தள்ளி இந்த இடத்துல நம்ம புள்ளி வச்சோம்னா 0.006 வரும். பிளஸ் 0.1 டிவைடட் பை 0.5, 0.1 டிவைடட் பை 0.5 அப்படின்னு இருந்துச்சுன்னா 0.1. ஓகேவா, இந்த டிவைடட் பைல போயிட்டு 0.5 இருந்துச்சுனால நம்ம அதை என்ன பண்ணணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது 2ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? இந்த இடத்துல 0.02 வருமா? 0.02. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 0.02வையும் 0.006 நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 0.026 கிடைக்குமா? ஸோ ஆப்ஷன் எங்க இருக்குது? ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. சரிங்களா, நீங்க மத்தபடி பாத்தீங்கன்னாலும் நீங்க ஆப்ஷன் வச்சே பாக்கறதா இருந்தாலும் இதை நீங்க எதை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து புள்ளிக்கு முன்னாடி எந்த ஒரு நம்பருமே வராது. ஸோ இது எல்லாமே புள்ளிக்கு முன்னாடி நம்பர் இருக்கிறதுனால இது 3மே வந்து என்ன ஆகுது? கண்டிப்பா அந்த ஆப்ஷனா இருக்கவே இருக்காது. சரிங்களா, சரி அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, இதுவும் அதே சிம்பிளிஃபிகேஷன்லயே தான். ஓகேங்களா, 2 கொஸ்டின் உங்களுக்கு வருதுன்னு சொல்லிருக்கேன் மாடல் கொஸ்டின் பேப்பர்ல. இதுவும் சிம்பிளிஃபிகேஷன்ல தான். 0.7 minus 0.5 into 0.9 plus 0.3 divided by 1.2. சரிங்களா, மேல இருக்கிறதையும் கீழே இருக்கிறது தனியாக சால்வ் பண்ணிட்டு வரலாம். சரி, மேல இருக்கிறது ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். 0.7 minus 0.5, 0.7 minus 0.5 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 0.7ன்றது நம்மளுக்கு பெருசு, 0.5ன்றது சின்னது. ஸோ அதில் போயிடுச்சுன்னா 0.2 வருமா? 0.2 ரெண்டு பிராக்கெட்டும் பக்கத்து இருந்துச்சுன்னா அது மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகேவா, அடுத்து 0.9 0.3 அதை கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 1.2 வரும். ஓகேவா, 1.2 டிவைடட் பை இருக்கிற 1.2 அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ எல்லாமே என்ன இருக்கு? டிவிஷன்ல தானே இருக்குது, மேல கீழே அப்படியே டிவிஷன்ல இருக்கு. ஸோ 1.2க்கு நான் 1.2 அடிச்சிடறேன். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? 0.2. ஸோ 0.2 தான் நம்மளுக்கு இதுக்கான ஆன்சரா இருக்க போகுது. சரிங்களா, சரி ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்களே கூட கொஸ்டின் வந்து பாஸ் பண்ணிடுங்க, பாஸ் பண்ணிட்டு நீங்களே சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு நீங்க 20 கொஸ்டினுக்கு வந்து எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, சரி அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, 12 மற்றும் 16 ஆகிய இரண்டாலும் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 3 இலக்க ஏழு எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டாலே நம்மளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ரூல் அது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம மிகச்சிறிய எண் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து ஒரு 3 இலக்க எண்ணான்றதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 12 அப்புறம் 16. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4ஆம் வாய்ப்பாடில் காமனா போகும்போது 4ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிடலாம். 3 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வருமா? அடுத்தது இதுக்கு மேல எந்த வாய்ப்பாடில் அடிச்சிங்கனாலும் நீ வந்து 3ஆம் வாய்ப்பாடில் தான் இது அடிக்கணும், இது வந்து 4ஆம் வாய்ப்பாடில் தான் அடிக்கணும். ஓகேங்களா, காமனா எந்த டேபிளையும் போகாது. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு இப்போ 3 4 மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 3 12 12 × 4 மல்டிப்ளை பண்ணோம்னா
12 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வரது 48 வருமா. ஸோ எல்சிஎம் நம்மளுக்கு 48. எல்சிஎம் நம்மளுக்கு எவ்வளவு வருது 48. 48ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு மூன்று இலக்க எண்ணன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து 3 இலக்க எண் இல்லை. அப்ப இது 3 இலக்க எண்ணை நம்ம எப்படி மாத்தணும்? 3 இலக்க எண்ணில் மிகச்சிறிய எண்ணு தானே கேட்டிருக்காங்க. சோ அது வந்து 12ஆலையும் 16ஆலையும் வகுப்படுற மிகச்சிறிய 3 இலக்க எண்ணு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 48. சோ 48 நம்ம அதோட மடங்குகளா பார்க்கலாம். ஓகேவா? 48 × 2 48 2 பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 96 வரும். சோ 96 ஒரு 3 இலக்க எண் இல்லை. சரியா? அப்ப இதுவும் வந்து நம்மளுக்கு வராது. அப்ப 48 × 3 பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 96 100 தான் அடுத்தது 3 இலக்க எண். அதுக்கு கிட்ட வந்துருச்சு. அப்ப 3ஆல் பண்ணும்போது தான் அந்த நம்பரா இருக்கும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 3 8 24 3 12 12 ஒரு 2 வந்து நம்மளுக்கு 144 வரும். ஸோ 144 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 144 தான் அதுக்கான ஆன்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேசிக் மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்களால எதனா ஒரு 2 நம்பரோ 3 நம்பரோ கொடுத்துட்டு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய எண்ணன்னு கேட்டாங்கன்னா நீங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆனா வேல்யூஸ் பார்க்கும்போது எல்சிஎம் வேல்யூ பெருசா இருக்கும், ஹெச்சிஎஃப் வேல்யூ சின்னதா தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. சராசரி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 1 3 7 8 மற்றும் 11 ஆகியவற்றின் சராசரி எக்ஸின் மதிப்பை கண்டறியும். சராசரி தான் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சராசரினா நம்ம என்ன பண்ணுவோம்? சம் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ கூட்டணும் மொத்தத்தையும். ஓகேங்களா? மொத்தத்தோட கூடுதல் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்றத நம்ம வந்து இந்த இடத்துல எழுதிக்கிட்டு தான். ஸோ டோட்டல் சம் நம்மளுக்கு எவ்வளவு வரும் பாருங்க. 3 7 10 3 7 10 1 8 நம்மளுக்கு வந்து ஒரு 9. 9ஓட ஒரு 11 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 20. ஆல்ரெடி இதுல வந்து நம்மளுக்கு ஒரு 10 இருக்கும். இது ஒரு 9 ஒரு 11 கூட்டினா அது ஒரு 20. அப்ப 10 + 20 10 + 20 நம்மளுக்கு கிடைக்கும். 10 + 20 எவ்வளவு நம்மளுக்கு? 30. சோ 30 டிவைடட் பை எத்தனை அப்சர்வேஷன் இருக்கு? 1 2 3 4 5 அப்சர்வேஷன் இருக்கா? சோ டிவைடட் பை 5. சோ 30 டிவைடட் பை 5 நம்மளுக்கு என்ன வரும்? 6. சோ 6 தான் ஆவரேஜ். அப்போ எக்ஸ் நம்மளுக்கு என்னது இந்த இடத்துல? 6ன்னு வரப்போகுது. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் இது. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி. சரி, இந்த கேள்வியும் பாருங்க. அதே மாதிரிதான் சராசரி பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, சராசரின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். இப்ப கொடுத்துருக்க மாடல் கொஸ்டின் பேப்பர்ல 2 கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்ல சராசரி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ரொம்பவே முக்கியமான டாபிக் இது. சரி, இது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 5 8 10 மற்றும் 13 ஆகியவற்றின் சராசரி 5, y மற்றும் 15 ஆகியவற்றின் சராசரிக்கு சமம் எனில் y இன் மதிப்பை கண்டறியணும்னு சொல்லிருக்காங்க. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 4 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்களா? சோ இதோட ஆவரேஜும் 5 y மற்றும் 15 அதோட ஆவரேஜ் என்னவா இருக்குன்னு சொல்லிருக்காங்க? சமமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு ஆவரேஜ்னா என்னது? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனா. சோ இந்த இடத்துல இது சம் எவ்வளவுன்னு பாருங்க. 10 13 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 23. 23 ஒரு 5 நம்மளுக்கு 28. 28ஓட ஒரு 8 கூட்டினோம்னா 36 வருமா? சோ இதோட சம் நம்மளுக்கு 36. ஓகே, 36 எத்தனை அப்சர்வேஷன் இருக்கு? 4 நம்பர் இருக்குதா? இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 நம்பருடைய சராசரிக்கு ஈக்குவலா. சோ அதோட சராசரி நம்ம என்ன பண்ணுவோம்? இதை கூட்டினோம்னா 5 + 15 நம்மளுக்கு 20. 20 பிளஸ் அது ஒரு y. சோ 20 பிளஸ் வந்து ஒரு y டிவைடட் பை மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன்? அந்த இடத்துல 3 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? சோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 1 4 4 9 4 36. சோ இந்த 3 நான் இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும்? இங்க டிவிஷன்ல இருக்குது, இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ 3 × 9 நம்மளுக்கு என்ன ஆகும்? 9 27. சோ 27 = 20 + y நம்மளுக்கு கிடைக்குமா? சோ நம்மளுக்கு y தான் தேவை. அப்ப இந்த 20 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடுமா? சோ y யோட வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல 7ன்னு கிடைக்க போகுது. ஓகேவா? சோ 27 - 20 நம்மளுக்கு 7. சோ ஆன்சர் ஆப்ஷன் இதுக்கு 7. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்க, ஆவரேஜ்லயே ஒரு கொஸ்டின் வந்து என்ன எப்படி கொடுத்துருக்காங்க? ரொம்ப பேசிக்கா கொடுத்துருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா? சோ இது மாதிரி தான் கேட்பாங்க கொஸ்டின். உங்களுக்கு ஒரு டாபிக்ல 2 கொஸ்டின் வருதுன்னா ஒன்னு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும், ஒன்னு மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 500 y சதவீதம் 75 எனில் y இன் மதிப்பை காண்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா 500 70%. அப்ப 500ன்றது நம்மளுக்கு என்னது? 500ன்றது தான் நம்மளுக்கு 100%. 500ன்றது தான் நம்மளுக்கு என்னது? 100%. அப்போ அந்த 500ல இந்த 75ன்றது எத்தனை பர்சன்டேஜா
இருக்கும். அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த ஒய்யோட மதிப்பு நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். சோ இதை நம்ம 25ஆம் வாய்ப்பாடுல அடிச்சோம்னா 3 டைம்ஸ் வருமா? 50ன்றது நம்மளுக்கு 25ஆம் வாய்ப்பாடுல 2 வாட்டி வரும். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அங்க போய் சேர்த்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? சோ இது இதுக்கு மேல கேன்சல் பண்ணலாம்னா ஓர் 20 20 I 20 100 வருமா? சோ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ y is equal to என்ன வரும் நம்மளுக்கு? I மூ 15. சோ வந்து yன்றது நம்மளுக்கு 15% இருக்க போகுது. சோ ஆப்ஷன் ஏ. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. பின்வருவனவற்றில் 8:12க்கு சமமான விகிதம் எது? பின்வருவனவற்றில் 8:க்கு சமமான விகிதம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 8:12 8:12 வந்து நம்ம வந்து சுருக்கவும் முடியும், இதே வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் நம்ம ஒரே நம்பரால் பெருக்கிட்டு போனா அது வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி போகிற மாதிரி. ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் ஒரே நம்பரால், அதாவது சேமா இருக்கிற அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோம்னா அதுவும் அதே ரேஷியோல இருக்கும். ஓகேங்களா? சோ இதை நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல பாருங்க ஆப்ஷன் எல்லாமே பெரிய நம்பரா இருக்குது, இந்த ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு சின்ன நம்பரா இருக்கு. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம சுருக்கி பார்த்தலாம். சுருக்கணும்னா இது என்ன ஆகும்? 4ஆம் வாய்ப்பாடுல போகுமா? இது வந்து 2 டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வரும். அப்ப புது ரேஷியோ நம்மளுக்கு 2:3 இருக்கு. 2:3 எதுவும் இல்லை. சரி, அப்போ வந்து நம்ம வேற எதனா ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இங்க இருக்கிற நம்பர்லயே பாருங்க 8 எதால மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து 24 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு பாருங்க. 8 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 26. 8 மூ 24. அதே மாதிரி நம்ம 12 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 12 3ஆல் மல்டிப்ளை பண்ணா 12 × 3 நம்மளுக்கு 36 வரும். சோ ஆப்ஷன் ஏவே இதுக்கான ஆன்சரா இருக்குது. ஓகேங்களா? சோ நீங்க இந்த 24 × 36க்கும் நீங்க ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா அதே 2:3ன்ற ரேஷியோல வரும். 12ஆம் வாய்ப்பாடுல அடிச்சோம்னா 2 வாட்டி வருமா, இது 3 வாட்டி வருமா, அப்ப என்ன ஆகுது? 2:3 அந்த இடத்துல ரேஷியோ வருது. இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது 4ஆம் வாய்ப்பாடுல அடிக்கும் போது 2:3 ரேஷியோ வந்துச்சு. ஓகேங்களா? இப்ப மத்ததெல்லாம் அதே மாதிரி ரேஷியோ வருதான்னு பார்க்கலாமா? சோ இது பாருங்க, இது 5 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் அடிக்கும் போது இது 9 டைம்ஸ் வரும். அப்போ 5:9. அப்போ அது வராது. இது 12 டைம்ஸ் அடிக்கும் போது இது 2 டைம்ஸ் வரும். இது 12 டைம்ஸ்லாம் வேணாம், அப்படியே 24 டேபிள் அடிங்க. 1 டைம் வரும், இது 2 டைம் வரும். அப்போ 1:2. 4 3 காமனா எந்த வாய்ப்பாட்லயும் அடிக்க முடியாது. சோ நம்மளுக்கு வர வேண்டியது 2:3 வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. a plus b equal to 48 and a is to b equal to 5:7. Then find the value of a. சோ இது மாதிரி கேள்வி கொடுத்தவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த a bன்ற இந்த நம்பர் தான் வந்து 5:7ன்ற இந்த ரேஷியோல வந்திருக்குது. கரெக்டா? சோ இதோட கூடுதல் வந்து 48. ஓகேவா? இது வந்து அதே தான். அப்ப 5 7 அதோட பங்குகளா தான் இருக்க போகுது. ஓகேவா? சோ அப்போ இப்ப என்ன பண்றோம்னா இதோட கூடுதல் 48. அப்ப இதையும் கூட்டிங்க. 5 7 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 5 7 கூட்டினா நம்மளுக்கு வந்து 12 வருமா? அதை டிவைட் பை 12 போட்டுங்க. இதுல நம்மளுக்கு எதோட வேல்யூ மட்டும் தான் தேவை? ஏவோட வேல்யூ தான் தேவை. ஏன்றது எத்தனை பங்கு இந்த இடத்துல? 5 யூனிட்ஸ் இருக்குதா? சோ ஏன்றது நம்மளுக்கு 5 × 5. ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம்னா ஒரு 12 12 4 12 48. இதுக்கு அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா 5 20 கிடைக்க போகுது. சோ ஏவோட ஆன்சர் நம்மளுக்கு என்னது இந்த இடத்துல? 20. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுவே பின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல நீங்க 5க்கு பதிலா 7ன்னு போட்டு போறீங்க. ஓகேவா? அப்ப 7 × 4 நம்மளுக்கு என்ன வரும்? 28ன்னு வரும். 28ன்றது நம்மளுக்கு பியா இருக்க போகுது. ஓகேங்களா? அப்ப அது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது? இது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 48 வருதா? சோ ஆன்சர் 2 கூடுதல் 48. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சரி, இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. எக்ஸ்கான, அதாவது ரூபாய் எக்ஸுக்கான தனி வட்டி 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 4% வட்டி விதத்தில் ரூபாய் 18 இருந்தால் எக்ஸின் மதிப்பை காண்க. ஓகேவா? அப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது, பிரின்சிபல்னு நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்க, தொகை ஏதோ ஒரு தொகை இருக்குது. அந்த தொகைக்கு வந்து 3 வருஷத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. வட்டி வந்து 4% ஒரு வருஷத்துக்கு. அப்படி கொடுக்கும் போது கிடைக்கிற தனி வட்டி நம்மளுக்கு எவ்வளவா இருக்குது? 18 ரூபாவா இருக்குது. அப்படின்னா அந்த எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஈஸியான கொஸ்டின் தான். 3 ஆண்டுகளுக்கு 4% வட்டின்னு வச்சுக்கோங்க. அப்ப டோட்டலா எத்தனை சதவீதமா இருந்திருக்கும் வட்டி? அந்த தனி வட்டி 3 × 4 நம்மளுக்கு 12. சோ டோட்டலா 12%. இந்த 12% தான் நம்மளுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 18. இந்த 12% தான் நம்மளுக்கு என்னது? 18. அதாவது அசலுக்கு 12% தான் 18. அப்ப அசல்ன்றது நம்மளுக்கு என்னது? 100%. அப்ப அந்த 100% நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸ். சரிங்களா? இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 6 டைம்ஸ் அடிச்சோம்னா 2 டைம்ஸ் வரும். இது 3 டைம்ஸ் வருமா? இது 1 டைம் வரும். 50 டைம்ஸ் நம்மளுக்கு 100 வருமா?
ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும் 3 × 50 நம்மளுக்கு 150 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இந்த இடத்துல 150 ரூபாய். ஸோ 150 ரூபாய்க்கு அவங்க 3 வருஷத்துக்கு வந்து 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா கிடைக்கிற வட்டி 18 ரூபாவா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. மணிக்கு 86 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு கார் தனது பயணத்தை 3 மணி நேரத்தில் முடிக்கிறது. இந்த பயணத்தின் போது கார் கடந்து வந்த மொத்த தூரத்தை காண்க. ஓகே, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்னு வந்துச்சுனாலே நம்மளுக்கு தேவையானது இந்த ட்ரையாங்கிள் தான். ட்ரையாங்கிள் என்னென்ன இருக்கணும்? டிஎஸ்டி. ஓகேவா? இந்த டியும் எஸ் நீங்க மாத்தி கூட போட்டுக்கலாம். ஆனா டி வந்து என்னவா இருக்கணும்? மேலதான் இருக்கணும். டிஎஸ்டி. ஓகேங்களா? டிஎஸ்டின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க நம்மள என்ன கேட்கறதுன்னா distance covered by the journey. ஓகேவா? டிஸ்டன்ஸ்னாலே நம்மளுக்கு என்னது ஃபார்முலா? d is equal to d தேவனா அப்ப இருக்கிற மத்த ரெண்டு நம்மளுக்கு என்னது? st. s&tயும் பக்கத்து பக்கத்துல இருக்குன்னா அப்ப மல்டிப்ளிகேஷன்ல இருக்குதுன்னு அர்த்தம். s into t ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ s into t ஸ்பீடையும் டைமையும் நம்ம என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். ஸ்பீட் நம்மளுக்கு என்னது? 86 கிலோமீட்டர் பர் ஹவர் இன்ட்டு டைம் நம்மளுக்கு என்னது? 3 மணி நேரம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 3 18 வருது. ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்க. 3 × 6 நம்மளுக்கு 18. அப்ப லாஸ்ட் யூனிட் டிஜிட் நம்மளுக்கு என்ன வருது? 8 வருது. ஸோ 8 இருக்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இதுக்கான ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இதை நீங்க மல்டிப்ளை பண்றதுனால பண்ணி பாருங்க. இப்ப 3 18 8 பேலன்ஸ் சொன்னா 3 8 24 25 வருமா? ஸோ 258. அப்ப 258 தான் ஆன்சர். 258 வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன். எத்தனை சிம்பிளிஃபிகேஷன்? 2 கொஸ்டின் உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். இன்னொரு சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அல்ஜிப்ராக் மெத்தட்ல. ஓகேவா? அல்ஜிப்ரா மெத்தட்ல நீங்க அதை வந்து சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இது நீங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணி கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் அல்ஜிப்ரிக் மெத்தட்ல போகும்போது தான் இது வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து 57 × 57 57 ஸ்கொயர் மைனஸ் 43 × 43 43 ஸ்கொயர். இப்போ என்ன ஃபார்மேட்ல இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கான ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். a plus b into a minus b, a plus b into a minus b. so a ஸ்கொயர்ன்றதுல இங்க 57 ஸ்கொயர், b ஸ்கொயர்ன்றதுல 43 ஸ்கொயர். அப்ப a நம்மளுக்கு வந்து 57 பிளஸ் வந்து 43. இது 57 மைனஸ் 43. ஓகேவா? சோ இது வந்து நம்மளுக்கு 100. இது வந்து நம்மளுக்கு வந்து 14 டிஃபரன்ஸ். 57 43 டிஃபரன்ஸ் நம்மளுக்கு 14. சோ மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 1400. ஓகேவா? 1400. சோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இவ்வளோ ஸ்டெப்லாம் நீங்க வரணும்னு தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுதா? இது ஏ, இது பி. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரப்போகுது? 100 வரப்போகுது. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் நம்மளுக்கு 14. 100 × 14 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 1400 வரப்போகுது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நீங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுன்னு வந்தாலும் அங்க மார்க் இல்லை உங்களுக்கு. நீங்க எப்படி ஸ்மார்ட்டா திங்க் பண்றது தான் இருக்குது. ஓகேங்களா? டைம் வந்து எந்த அளவுக்கு நீங்க குறைச்சிக்கிறீங்கன்னு பாருங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. x minus y is equal to 7, x into y is equal to 3 மற்றும் x plus y greater than 0 எனில் x plus y இன் மதிப்பை கண்டறியவும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? என்ன ஃபார்முலானா a plus b whole square is equal to a minus b whole square minus 4ab ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? மைனஸ் பிளஸ் வந்து 4ab ன்னு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இந்த ஃபார்முலா படி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையானது என்னது? x plus y தான். நம்ம இந்த இடத்துல அது வந்து a plus b ன்னு எடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து x plus y ன்னு வச்சிருக்கேன். x plus y whole square is equal to a minus b ன்றது நம்மளுக்கு x minus y ன்றது தான். ஸோ வந்து இது 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர்னா எவ்வளோ வரும்? 49 வரும். ஓகேவா? அடுத்தது பிளஸ் 4 into ab. a ன்றது நம்மளுக்கு x, b ன்றது y. ஸோ x into y தான். அப்போ 4 into 3 நம்மளுக்கு எவ்வளோ வரும்? இந்த இடத்துல 12 வருமா? ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 61. நம்மளுக்கு தேவையானது வந்து x plus y மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் வந்து நம்ம அந்த சைடு மாத்துறோம். ஸ்கொயர் வந்து நம்ம என்ன பண்றோம்? அந்த சைடு மாத்துறோம். ஸோ ஈக்குவல்ட்ட தாண்டி போகும்போது அந்த ஸ்கொயர் என்ன ஆகும்? x plus y ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் வந்து அந்த சைடு போகுது. அப்போ இது x plus y. ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ரூட்ல வந்துடும். ஓகேவா? சப்போஸ் கியூப் இருந்தா கியூப் ரூட்னு வரப்போகுது. இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் இருக்கனால ஸ்கொயர் ரூட். ஸோ வந்து ரூட் ஆஃப் 61 தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவும் நம்மளுக்கு வந்து முக்கியம். அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கொஸ்டின் அப்பெல்லாம் உங்களை வந்து டைரக்டாவே ஃபார்முலா கேட்டுறாங்க. x plus y ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படி இல்லைன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, ஃபார்முலாலும் நீங்கள் ஸ்கூலில் படிச்ச ஃபார்முலா தான், அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கீழே உள்ள படத்தில் ஒரு நேரியல் ஜோடியிலிருந்து காட்டப்படும் 2 கோணங்கள் எக்ஸின் மதிப்பை கண்டறியவும். அதாவது வந்து இது ஒரு லைன் சரியா தெரியுதுன்னு தெரியல, நான் வரைஞ்சேன் இருங்க. இது ஒரு லைனு, இதுல வந்து ஒரு டிரான்சஸ் லைன் மாதிரி இருக்குதுங்க. ஓகேவா, இது வந்து ஒரு டிரான்சஸ் லைனு. இந்த இடத்துல 36 டிகிரி, இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு 3x டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து பாயிண்ட் O, இது பாயிண்ட் A, இது வந்து பாயிண்ட் B. ஓகேவா, 36 டிகிரி, இந்த இடத்துல 3x, இது வந்து அதை அடிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து லீனியர் பேர்னா சொல்லிட்டாங்க. ஓகேவா, லீனியர் பேர் நம்மளுக்கு லீனியர் பேர்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 2 ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 ஆங்கிள் தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, லீனியர் பேர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும், கண்டிப்பா 180 டிகிரி தான். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே, ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் கொஞ்சம் பிரிச்சிருக்கும். ஓகேவா, ஸோ அதை கூட்டும் போது அந்த 2 ஆங்கிளையும் கூட்டினா நம்மளுக்கு மறுபடியும் என்ன வரணும், 180 டிகிரின்னு வரணும். ஓகேவா, 180 டிகிரி. அதே ஸ்ட்ரெயிட் லைன் தான் இந்த இடத்துல என்ன இருக்குது, லைட்டா டில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா, லைட்டா அப்படியே டில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து ஒரு கோடு வருது. ஓகேவா, ஒரு கதிர் வந்து இதுல இருந்து போகுது, ஒரு ஆம் வந்து வெளியே போகுது. அது உருவாக்குற கோணம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து ஒரு 36 டிகிரி உருவாக்குது, இந்த பக்கம் 3x டிகிரின்ற ஒரு கோணத்தை உருவாக்குது. இவங்க நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதோட எக்ஸின் மதிப்பு என்னவா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லா கூட்டினா நம்மளுக்கு வந்து 180 டிகிரி தானே வரணும். ஸோ அப்போ 36 பிளஸ் வந்து நம்மளுக்கு 3x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது 180. நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான். ஸோ இந்த 36 அந்த சைடு கொண்டு போயிடுறேன் நான். 36 அந்த சைடு கொண்டு போயிட்டா நம்மளுக்கு இது 3x ஈக்குவல் டு 180ல 36% நம்மளுக்கு எவ்வளவு வரும், 144. 144 தான் வரும். ஓகேவா, ஸோ எக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 அந்த சைடு பண்ணோம்னா 3ஆல டிவைட் பண்ற மாதிரி அர்த்தமா. ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா 1 3 4 12. ஓகேவா, பேலன்ஸ் என்ன வரும், பேலன்ஸ் வந்து 2ன்னு வரும். அப்ப என்ன வரும், 8 24, 8 24. ஸோ 48 தான் ஆன்சர். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 48 டிகிரி. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, வடிவேலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து தெரியும். அந்த கான்செப்ட்லாம் ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் நீங்க ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாக்குற மாதிரி தான். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க, அதே மாதிரி ஒரு கொஸ்டின். இது வந்து ஜாமெட்ரி பேஸ் பண்ணி அதே ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. கீழே உள்ள வரைபடத்தில் ஆங்கிள் ஆஃப் சிபிடியை கண்டறியவும். ஆங்கிள் ஆஃப் சிபிடினா இந்த இடத்துல வர இந்த பி. ஓகேவா, பி சென்டரா நம்மளுக்கு எது இருக்குதோ ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த ஆங்கிள் நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு முக்கோணமா, ஒரு முக்கோணம் இருக்குது. எந்த ஒரு முக்கோணம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த வெளிக்கோணம் இருக்குல்ல, வெளிக்கோணம் வந்து எதுக்கு சமமா இருக்குன்னா, அந்த முக்கோணத்தோடைய அந்த வெளிக்கோணத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த உள் கோணங்களின் கூடுதலுக்கு வந்து சமமா இருக்கும். ஓகேங்களா, உட்கோணங்களோட கூடுதலுக்கு வந்து சமமா இருக்கும். இந்த வெளி கோணத்திற்கு எதிரே இருக்கிற உட்கோணங்களின் கூடுதலுக்கு அது சமமா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆப்போசிட்ல எந்தெந்த ஆங்கிள்ஸ் இருக்குது, ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து இந்த இடத்துல 90 டிகிரி, ஸோ இந்த இடத்துல 30 டிகிரி. ஓகேவா, இவங்க முக்கோணத்தின் கூடுதல்லாம் நம்மள கேட்கல, நம்மள கேட்கறது வந்து இந்த இடத்துல வெளியே இருக்கிற அவுட் சைட் ஆங்கிள் கேட்கறாங்க. ஓகேங்களா, ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவீங்க, இது கூட்டிட்டு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே இதுல இருந்து கழிக்கலாம். ஸோ நீங்க அதை மாதிரி பண்ணினாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வரணும். ஸோ அதுக்கு நம்ம டேரக்டாவே இதை நம்ம கூட்டிடலாம். ஓகேவா, ரெண்டுத்தையும் டேரக்டா கூட்டும்போது நம்மளுக்கு எவ்வளவு வரும், 120 வருமா. சோ அந்த இடத்தோட ஆன்சர் நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும், இந்த இடத்துல நம்மளுக்கு டிகிரி 120 டிகிரியா இருக்கும். இல்ல நீங்க ஆங்கிள் ஆஃப் முக்கோணத்தின் உட்கோணங்களின் கூடுதல் எனக்கு தெரியும் அதான் வந்து கணக்குன்னா 90 டிகிரி ஒரு 30 டிகிரி கூட நம்மளுக்கு எவ்வளவு வரும், 120 டிகிரியா. சோ ஒரு முக்கோணத்தின் உட்கோணங்களின் கூடுதல் நம்மளுக்கு எவ்வளவு, 180 டிகிரி. சோ 180ல நம்மளுக்கு 120 போயிடுச்சுன்னா 180 டிகிரில நம்மளுக்கு 120 டிகிரி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும், 60 டிகிரி வருமா. சோ இந்த இடத்துல இது வந்து 60 டிகிரி, இது 60 டிகிரினா இப்ப இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இன்னொரு டிகிரி என்ன வரப்போகுது, 120 டிகிரி தான் வரப்போகுது. அப்ப அது வந்து நம்மளுக்கு 120 டிகிரி தான். சரிங்களா, சரி அடுத்த கேள்வி பார்க்கலாமா. சரி, கடைசி கொஸ்டின் மென்சுரேஷன் வந்துச்சுனாலே நம்மளுக்கு என்ன ஆகுது, கடைசி கொஸ்டின் தான்.
ஓகேங்களா. மாடல் கொஸ்டின் எல்லாமே வந்து மென்சுரேஷன் கடைசியா தான் கொடுத்திருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 9 சென்டிமீட்டர் உயரமும் 6 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு கனசெவகத்தின் கன அளவு ஒவ்வொரு பக்கமும் 9 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கனசதுரத்தின் கன அளவுக்கு சமமாக இருந்தால் அதன் நீளம் என்ன? அதாவது வந்து இந்த பக்கம் வந்து ஒரு சதுரம் இருக்குது, கனசதுரம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கனசதுரம் இருக்குது. இதோட வால்யூமும் இன்னொன்னு வந்து 9 பக்கம் நீளம். ஓகேங்களா, 9 பக்கம் நீளம். இதோட ஹைட் கொடுத்துருக்காங்களா, இதோட ஹைட் நம்மளுக்கு 9 சென்டிமீட்டர் உயரமும் அடுத்தது வந்து 6 சென்டிமீட்டர் அகலம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 6 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு கனசதுரத்தின் கன அளவு. அப்ப இதுல நீளம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ நம்மளுக்கு இது உயரமா, இது ஹைட்டு, இது அகலம். இந்த பக்கம் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து அகலம்னு வரும். ஸோ அகலம்ன்றது இந்த சைட்ல வந்து பாத்தீங்களா, இது நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர் அப்படி கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து ஒரு சதுரம் இருக்குதுன்னா இதுக்கு எல்லா பக்கமும் என்னவா இருக்கும், சமமா தானே இருக்கும். இது 9. ஸோ இதோட வால்யூமும் என்னன்னு சொல்லிட்டாங்க, சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வச்சுதான் நம்ம சம் சால்வ் பண்ண போறோம். ஸோ கனசெவகத்தின் வால்யூம்கான ஃபார்முலா, கனசெவகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்து L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்சா, L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், A கியூப். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம சால்வ் பண்றோம்னா இப்போ எல்ன்றது நம்மளுக்கு லென்த் தான் நம்மளுக்கு கொடுக்கல, அதை அப்படியே வச்சுக்கலாம். பிரெத் நம்மளுக்கு அகலம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர்னு அகலம் கொடுத்துருக்காங்களா. ஸோ 6. ஹைட் நம்மளுக்கு 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 9 கியூப்ன்றத நான் வந்து பிரிச்சு எழுதிக்கிறேன். 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9. ஓகேவா, ஸோ இது நம்ம அடிச்சிடலாமா, 9 கேன்சல். அடுத்தது வேற எப்படி அடிக்க முடியும், 2 வாட்டி வருமா, 3 வாட்டி வருமா, 3 டேபிள்ஸ் அடிக்கும் போது. அடுத்தது வேற எப்படி, இதுக்கு மேல எதனா அடிக்க முடியுமா, இதுக்கு மேல அடிக்க முடியாது. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா 3 இன்ட்டு 9 நம்மளுக்கு 27 வரும். இது இந்த இடத்துல 2Lன்னு வரப்போகுது. நம்மளுக்கு L மட்டும் தான் தேவை. ஸோ L இஸ் ஈக்குவல் டு இந்த 2 அந்த சைடு கொண்டு போனோம்னா 27 டிவைட் பை 2 வருமா, அடிச்சோம்னா 1 2 3 2 6, பேலன்ஸ் வந்து 5. ஸோ 13.5. ஸோ 13.5 தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். சரிங்களா, ஸோ எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கன்னா வால்யூம் வந்து அதோட வால்யூமும் இதோட வால்யூம் வந்து ஈக்குவலா வச்சு நீங்க சால்வ் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து அடிச்சு கொடுத்துட்டு போற வேலையை போயிட்டோம், பேலன்ஸ் இருக்கிற வேலையை தான் அந்த எல்லாருக்கும். ஓகேங்களா, ஸோ இதோட 15 கொஸ்டின் முடிஞ்சுன்னா நம்மளுக்கு என்ன முடிஞ்சிருச்சு, மேக்ஸ் 15 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ரொம்பவே முக்கியமானது உங்களுக்கு மேக்ஸ் தான். ஓகேவா, ஸோ நீங்க ஜிகே ஜிஎஸ் அதில் நீங்க எப்படி ஸ்கோர் பண்றீங்களோ, பட் ஆனால் உங்களுக்கு வந்து மெயினான ரோல் எந்த இடத்துல பிளே ஆகும்னா இந்த மேக்ஸ்ல தான் பிளே ஆகும். ஓகேங்களா, மேக்ஸ் வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ண போறீங்க. ஜிகே சயின்ஸ் மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்க, மனப்பாடம் பண்ண போறதில்ல. ஓகேங்களா, சரி பார்த்துக்கலாம். அடுத்தது இதை விட இன்னும் ஈஸியா இருக்கிறது நம்மளுக்கு என்னது, அந்த 5 கொஸ்டின் ரீசனிங். ஓகேங்களா, நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியான 5 கொஸ்டின். அது ஒரு 2-3 நிமிஷத்துல சால்வ் பண்ணிட்டு போக வேண்டியது அதெல்லாம். சரி, கேள்விக்குறிக்கு பதிலாக வரக்கூடிய எழுத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல மிஸ்ஸிங் லெட்டர் என்னன்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏபிசிடின்னு நம்மளுக்கு வந்துச்சுனாலே நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் அதோடைய பொசிஷனை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ பின்னு பார்க்கும்போது பொசிஷன் 2, டின்னு பார்க்கும்போது பொசிஷன் 4, எஃப்க்கு வந்து 6, ஹெச்சுக்கு 8. ஓகேவா, இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குது, 2 4 6 8, 2 4 6 8 டிஃபரன்ஸ் 2 போகுது. அப்ப இங்க வரப்போறது 10ன்னு வரப்போகுது. அப்ப 10ன்ற இடத்துல நம்மளுக்கு என்ன வரும், 10னா நம்மளுக்கு ஜே. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 10க்கு ஜேன்னு தான் வரப்போகுது. ஓகேங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது உங்களுக்கு, ஏபிசிடி தெரிஞ்சுச்சுன்னா இப்படின்றதுல போட்டு போயிடலாம் நீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஃபீவர் என்பது REVEF என்றும் எத்திக் என்பது CIHTE என்றும் குறிப்பிடப்படுகிறது. அதே மொழியில் ஹோல் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும்? கொஸ்டின் படி இதுதான் டைம் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சா, ரிவர்ஸ்ல இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. FEVER அப்படியே ரிவர்ஸ்ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த எத்திக்கும் பாருங்க, ETHIC CIHIHTE அப்படியே ரிவர்ஸ்ல இருக்குது, அப்படியே வந்து ரிவர்ஸ்ல இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இதை ரிவர்ஸ்ல எழுதணும்னா என்ன வரும், ELOHW. ஸோ ஆப்ஷன் பி. புரியுதா எப்படின்றது? ரொம்பவே ஈஸியான டாபிக் உங்களுக்கு, கோடிங் டிகோடிங். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லுவாங்க. என்ற கேலிபர் என்ற சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் இடமிருந்து வளமாக அகரவரிசைப்படி வரிசைப்படுத்தினால் அசல் சொல்லுடன் ஒப்பிடும்போது எத்தனை எழுத்துக்கள் நிலை மாறாமல் இருக்கும்? ஓகேவா, சோ பாத்துடலாமா. C
ஏ எல் ஐ பி இ ஆர். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தணும். ஓகேங்களா? நம்மளுக்கு இதுல ஃபர்ஸ்ட் வர வேண்டிய லெட்டர் எது? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வர்றது நம்மளுக்கு ஏவா தான் இருக்கும். ஏக்கு அடுத்தது பி. பி இருக்குதா? பி இருக்குது. பி அடுத்தது கண்டிப்பா சி. சி ஃபர்ஸ்டே இருக்குது. அடுத்தது டி இல்ல. இ இருக்குதா? இ இருக்கு. எஃப் ஜி அதெல்லாம் இல்ல. அடுத்தது நம்மளுக்கு என்ன வரும்? ஐயா எல்லா ஆர். இது மூணு தான் நம்மளுக்கு வந்து பெண்டிங். மத்த எல்லாமே நம்ம முடிச்சிட்டோமா? ஏன்னா மத்த எல்லாமே நம்மளுக்கு கிட்ட கிட்ட இருந்துச்சு. இவங்க எல்லாம் பார்க்கும்போது இவங்களோட பொசிஷன் வச்சு இப்ப பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும். எல்ன்றது 12, ஐன்றது 9, ஆறுன்றது 18. சோ இப்ப இதுல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க? அடுத்தது ஐன்றது தான் சின்ன நம்பர், அது ஐ தான் வர போறாரு. அடுத்த சின்ன நம்பர் எல். அடுத்தது கடைசியா பெரிய நம்பர் தான் ஆர். சோ எத்தனை நம்பர் பொசிஷன் மாறாம இருக்குது? சோ எல்லாமே வந்து பொசிஷன் மாறி வருது. கடைசி இந்த ஆர் தான் வந்து பொசிஷன் மாறாம இருக்குது. சோ எத்தனை லெட்டர் நம்மளுக்கு பொசிஷன் மாறாம இருக்குது? ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் நம்மளுக்கு பொசிஷன் மாறாம இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்பபெட் நல்லா தெரிஞ்சு, ஆல்பபெட்ல அந்த பொசிஷன் தெரிஞ்சுன்னா டக்கு டக்குன்னு இது வந்து போட்டு வந்துடலாம். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் அப்படியே இருக்காது நம்மளுக்கு. How many such symbols are there from left to right that are immediately preceded by a number and also immediately followed by a symbol? உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போது இந்த இடத்துல லெஃப்ட்னு கொடுத்துட்டு இருப்பாங்க, இந்த இடத்துல ரைட்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து இடம் பார்த்தலன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், லெஃப்ட் ரைட் எடுத்துட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த பக்கம் லெஃப்ட், இது லெஃப்ட், இது ரைட். நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எது லெஃப்டா இருக்கோ அதுதான் லெஃப்ட், உங்களுக்கு எது ரைட்டா இருக்குதோ அதுதான் ரைட். ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? How many such symbols, எத்தனை சிம்பிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் என்னன்னு சொல்லிருக்காங்க? that are immediately preceded by a number. immediately preceded உடனடியே முன்னாடியே வந்து ஒரு நம்பர் இருக்கும். immediately preceded by a number. அடுத்தது and also immediately followed by a symbol. அடுத்தது வந்து ஒரு சிம்பிள் வருது. followed, immediately followedனா தொடர்ந்து வரது வந்து ஒரு சிம்பிளா இருக்க போகுது. ஓகேங்களா? சோ அப்ப NSS, அதாவது நம்பர் சிம்பிள் சிம்பிள், இந்த பேர்ல வந்து எத்தனை இருக்குதுன்றத நம்ம பார்க்கணும். நம்பர் சிம்பிள் சிம்பிள் ஃபர்ஸ்ட் பேர் அதுதான் இருக்குதா? இல்ல, நம்பருக்கு நம்பர் சிம்பிள் சிம்பிள் வரணும். இங்க பாருங்க, நம்பர் சிம்பிள் சிம்பிள். அப்ப ரெண்டு சிம்பிள் பக்கத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் பாருங்க. இந்த இடத்துல ரெண்டு சிம்பிள் இருக்குது, முன்னாடி வந்து ஒரு நம்பர் இருக்குதா? ஓகே, அப்ப இது ஒரு பேர். ஓகேவா? அடுத்தது ரெண்டு சிம்பிள் வேற எந்த இடத்துல வருது பாருங்க. சோ இந்த இடத்துல இந்த இடத்துல ரெண்டு சிம்பிள் இருக்கு, முன்னாடி வந்து ஒரு நம்பர் வரணும். அப்ப இதுவும் வந்து ஓகேங்களா? அடுத்தது வேற எந்த ரெண்டு சிம்பிள் இருக்குது? சோ இந்த இடத்துலயும் ரெண்டு சிம்பிள், 3 4 சிம்பிள் இருக்கு. நம்மளுக்கு தேவை ரெண்டு சிம்பிள், ரெண்டு சிம்பிளுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கணும். சோ அப்ப இது வந்து ஒரு பேர். சோ இதுக்கு மேல வேற எதனா பேர் வருதா? ரெண்டு சிம்பிள் இருக்க மாதிரி, ரெண்டு சிம்பிள் இல்ல, வரல. ஓகேவா? அப்ப முடிஞ்சிருச்சு. மொத்தம் எத்தனை பேர் வருது? 1 2 3 4 பேர் வருது. சோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? எப்படின்றத பாத்துங்க. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஈஸியா புரியும். ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டுறாங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? அதுதான் பேரு. அப்ப சென்டரா நம்மளுக்கு சிம்பிள் தான். அடுத்தது பாருங்க, இமிடியட்லி ப்ரிசிஸ்ட்னா இமிடியட்லி ப்ரிசிஸ்ட் முன்னாடி, ப்ரிசிஸ்ட்னா முன்னாடி, இமிடியட்லி ஃபாலோட்னா அதை தொடர்ந்து வர்றது, இமிடியட்லி ஃபாலோட். ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின் அந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தமிழ்ல பார்த்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க உடனே லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ணி இங்கிலீஷ்ல பாத்துங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரும், நீங்க ஸ்விட்ச் பண்ணி பாத்துக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? கடைசி கேள்வினாலே நம்மளுக்கு என்னதான் வருது? இந்த இடத்துல அனாலஜி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? சோ அனாலஜி கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்க? 4D 16P, 5Eன்றது 25Y, அப்போ 3Cன்றது அது வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா வரும்? ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு பேர் வந்து எப்படி ரிலேட் ஆயிருக்கும், அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் ரிலேட் ஆயிருக்கும். அதே மாதிரி வரப்போற அந்த பேர் வந்து எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பாக்கணும். ஓகேங்களா? 4D 16P, அப்போ 4னா D, Dன்ற பொசிஷன்ல தான், அதாவது 4ல தான் வந்து D வருது. D யோட பொசிஷன் நம்மளுக்கு 4. அதே மாதிரி P யோட பொசிஷன் நம்மளுக்கு என்னது? 16. ஓகேங்களா? அதோட பொசிஷன் அதுக்கு பக்கத்துல அதோட நம்பர் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, E அதோட பொசிஷன் 5, அந்த நம்பர் முன்னாடி இருக்கு. Y யோட பொசிஷன் 25, அப்போ அந்த 25 முன்னாடி இருக்குது. Cன்றது 3வது பொசிஷன், அப்போ அந்த இடத்துல 3ன்னு இருக்குது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி அந்த இடத்துல அந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்பர் எது இருக்குதுன்னு பாருங்க. ஓகேங்களா? பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்பர் எது இருக்கு பாருங்க. ஐன்றது நம்மளுக்கு வந்து 9ன்னு வரணும், இது இல்ல. J இதுவும் வராது, J9 அதுவும் வராது. சோ I9ன்றது, சோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் எப்படின்றது பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 16. சோ 16. 5 ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 25. அடுத்தது பாருங்க 3 ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 9ன்னு வரும். ஓகேங்களா? சோ 9ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது நம்மளுக்கு என்ன வரணும்? 9ஓட பொசிஷன்ல வர்றது. ஓகே, 9ஓட பொசிஷன்ல யார் வர்றது?
ஐ தான் வருவார். ஓகேங்களா? ஸோ வந்து 9 ஐ, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட உங்களுக்கு வந்து 29வது கொஸ்டின் பேப்பர், அதாவது மாடல் கொஸ்டின் பேப்பர்ல 29வது கொஸ்டின் பேப்பர் வந்து முடிஞ்சிருச்சு. இதை நம்ம அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எங்க இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு ப்ரீவியஸா வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சார். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புக்ஸ் வேணும்னாலும் வந்து 50 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் சேர்த்து வந்து ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த புக் கூட வாங்கி ப்ராக்டிஸ் பண்றதுனாலும் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கீ வந்து புக்கோட எண்டிங்ல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ல அஃபிஷியலா கொடுக்கும் போது ஆன்சர் கீலாம் கொடுக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில மட்டும் தான் வந்து கொஸ்டின்ஸே கொடுத்துருக்காங்க. நம்ம தான் வந்து உங்களுக்கு அதை பைலிங்குவலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தமிழ் மீடியத்துல புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.